எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், பண்ணுகின்றான், பண்ணிவிட்டு பாடுகின்றான். உண்ணுகின்றேன் செல்லமது உள்ளத்திலேயே தருகின்றான், வள்ளல் நடராயன் மகிழ்ந்து என்ற வள்ளலாரின் கூற்றுக்கு இணங்க இந்தியன் பில்லர்ஸ் சீட்ஸ் தொண்டு நிறுவனம் பெரியோரின் இணைந்து வழங்கும் தகுடூர் மார்கழி திருவிழா இந்த விழாவிற்கு அழைக்கும் பொழுது ஏதோ ஒரு மணி நேரம் தேவாரத்தை பத்தி பேச சொல்லுவாங்க என்று நான் நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணம் வள்ளலார் கூட்டிற்கு இணங்க எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், பண்ணுகின்றான், பண்ணிவிட்டு பாடுகின்றான், உண்ணுகின்றேன் எனது உள்ளத்திலேயே தருகின்றான், வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. எண்ணக்கூடிய எண்ணங்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை கொண்ட வினோத் நரசிம்மன் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவரும் வரவேற்பை நல்கி சரவணன் சீட்ஸ் தொண்டு நிறுவனம் அவர்களையும் சமூக சேவை தொண்டு நிறுவனங்கள் குறித்து சிறப்புரையாற்றிய சங்க தோழி கூட்டமைப்பு அவர்களையும் மஞ்சுளா தேவி அவர்களையும் சவுந்தரபாண்டியன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களையும் நன்றியை இறுதியாக ஆட்ட இருக்கும் சிவகுமார் அவர்களையும் வணங்கி இந்த விழாவில் நான் பேசுவதற்கு மிகவும் பெருமை அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் தொண்டு செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு கலிமுகத்தில் தொண்டு செய்வதற்கு இத்தனை நபர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம். ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, நோயுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு பெரிய தொண்டு உள்ளம் கொண்ட இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உள்ளங்கள் இங்கு வந்திருக்கிறதுனா அவங்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய புண்ணியங்கள் செய்த இவர்களை அவருடைய திருவிடைகளை தொட்டு வணங்கி எனக்கு கொடுத்த தேவாரம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். தேவாரம் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த தேவாரத்தை எதுக்காக நம்ம படிக்கணும்? தேவாரத்தை உருவாக்கியவர்கள் யார்? திருமுறைகளை உருவாக்கியவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தேவாரம் அப்படின்னா சைவ குறவர்கள், அப்படி இல்லைன்னா இந்த 63 நாயன்மார்கள்ல சைவ குறவர்கள் 4 பேர், ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேர் தான் சைவ குறவர்கள். இவர்கள் இயற்றிய சத்குரு மூர்த்தம் பெற்று இயற்றிய திருமுறை. திருமுறை என்றால் என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவாக்கு. திருவாக்கு இறைவனால் எழுதப்பட்டது. மனிதராக பிறந்து சத்குருவாக ஆகி மூர்த்தம் பெற்று இறைவனால் எழுதப்பட்டதுதான் இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை ஒன்னொன்னா தொகுத்து தேவாரம் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. தேவாரம் அப்படின்னு இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது பாமாலை கூட்டி, அதாவது பூமாலை கூட்டி மகிழக்கூடிய நீங்க முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தேவாரத்தை கூட்டி மகிழ்ந்திருக்காங்க. தெய்வத்திற்கு பாடலாக பாடி இறைவனை மகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தேவாரம். தே பிளஸ் ஆலம், தெய்வத்திற்கு ஆழமாக பாடலை பாடுவதுதான். நீங்க எல்லாமே பூமாலையை சூட்டி மகிழக்கூடியவர்கள், பாமாலையை சூட்டி மகிழக்கூடியவர்கள் இந்த 4 பேர். இதை தாண்டி சந்தான புலவர்கள் அப்படிங்கிற 4 பேர் இருக்காங்க. மெய்கண்டா, அருணந்தி, மறைஞான சம்பந்தர், உமாபதியார். இவங்களும் இறைவனுக்கு தொண்டாற்றியவர்கள். மனிதன் பிறக்கும் போது வினைகளாக கர்ம வினைகளானதான் இந்த உடம்பு படைக்கப்படுகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் நல்வினை செய்தால் நல்வினை, தீவினை ரெண்டே வினைதான். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். நல்லது செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், தீவினை செஞ்சா பாவம் உண்டாகும். புண்ணியம் இருந்தா இன்பம் கிடைக்கும், பாவம் செஞ்சா துன்பம் வரும். இவ்வளவுதான் லாஜிக். இதையெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு தொண்டு உள்ளங்களை செஞ்சு
பாவ கர்மங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு புண்ணியவான்கள் இங்கே மேடையில் இருக்கிறாங்க. பெரியமுடன் நான் அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய அறையை தொடங்குகிறேன். திருமுறைகள் அப்படிங்கிறது 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் 3 திருமுறைகளை இயற்றியவர், அதாவது 1, 2, 3 திருமுறைகள் சம்பந்தர் இயற்றியது, திருஞான சம்பந்தர் இயற்றியது. 4, 5, 6 திருநாவுக்கரசர் இயற்றியது. 7 சுந்தரமூர்த்தி நாயனர் இயற்றியது. 8 மாணிக்கவாசகர் இயற்றியது. இதையெல்லாம் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்றோம். தேவாரத்துல முதல்ல ஞானசம்பந்தர் பாடிய தேவாரம். தேவாரம் மனம் சுத்தமடையணும், கடவுளாக மாறணும், ஒரு மனசுல வைப்ரேஷன் இருக்கணும். எப்படி திருக்குறள் மனிதனுக்கு முக்கியமோ அது மாதிரி தேவாரமும் மனிதனுக்கு முக்கியம். திருவாசகத்தை ஜியு போப் என்பவர் ஆங்கிலத்தில் பண்ணி வெளிநாடுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம பண்றதில்லை. அதுல மாணிக்கவாசகர் பாடின ஒரு தேவாரம் சிவபுராணம். தொல்லை இரும்பியவி சூழும் தலை நீக்கி அல்லலத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறவாதிரிக்கும் வாதவூரின் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வாழ்க கோகலியான குருமனிதந்தாள் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சுகள் நன்மைகள் வெல்க. சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை மாணிக்கவாசகர் இயற்றியது. இது எதுக்காக பாடணும்? வீடுகளில் நிறைய கர்மாக்கள் முன்ஜென்ம பாவங்களால குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை இருக்கும் போது இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலான சிவபுராணத்தை பாடினீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஒழியும். அடுத்தது ஞானசம்பந்தர் தேவாரம். ஞானசம்பந்தர் முதல் 3 வயசுல பாடிய ஒரு தேவாரம். அது குரு அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக, இறைவனுடைய சக்தி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும், ஆசிரியருடைய பாடங்கள் முழுமையாக கற்றுக்கணும், பரதநாட்டியம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த தேவாரத்தை பாடிட்டு முயற்சி பண்ணா நிச்சயமா வெற்றி அடையலாம். ஞானசம்பந்தர் தேவாரம். தோடுடைய செவியின் இடையேறி ஓர் தோவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடையான் மலரால் நான் பணிந்தேத்த சித்த செய்த பீடுடைய பிரமாபுரமேவியின் பிம்மானிவனன்று. இது ஞானசம்பந்தருடைய தேவாரம். அதுக்கு அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இதுவும் குருவர்கள் பெறுவதற்காக பாடுகிற தேவாரங்கள். பித்தா பிறை சூடி பெருமானே எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனதுண்மை வைத்தாய் பெண்ணை தென்பா வெண்ணை நல்லூர் துறை அத்தா உனக்கு நாயே படலாலும் நினைப்பின்றி மனதுண்மை பேயார் திருந்தைத்தேன் பெறலாக பெற்றேன் பேயார் திருந்தைத்தேன் பெறலாக பெற்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கண்ணார் அவர்களே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி நம பார்வதீபதே மகாதேவா. சுந்தரமூர்த்தி இதோட விடல. அடுத்தது திருமண வாரியில் ஒரு பதிகத்தை பாடுற பாருங்க. பொன்னாமேனியனே புலித்தோலை அறக்கத்தை நின்னா செஞ்சடையோர் மிளிகொன்றை அறிந்தவனே மண்ணே
போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்மாளுடனே தில்லை கூட்டத்தாடு கமலியன் போற்றி போற்றி. வீடுகள்ல விசேஷம் நடக்கும் போது நீங்க பாட வேண்டிய ஒரு பதிகம், அதாவது முக்கியமான நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் திருமணம் போன்ற விழாக்கள்ல ஒரு தேவாரத்தை பாடிதான் நீங்க ஆரம்பிக்கணும். விளக்கேற்றும் போது குறிப்பா இந்த பாட்டை நீங்க பாடினா வீட்டுல எல்லாம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி இந்த பதிகத்தையும் உங்களுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். சிவய நமய நம சிவாய மசிவய நமய நம நம சிவாய. சிவய நமய நம சிவாய மசிவய நமய நம சிவாய. சிவய நமய நம சிவாய மசிவய நமய நம சிவாய. சூதியே சுடலே சூரி விளக்கு சுரிகுல பனைமுலை மடந்தை பாதிய பனையே பங்குகள் நீட்டா பங்கயத்து அயனுமாறிய நீதிய செல்வ திருத்துறையில் செல்வ பொருந்தும் மேவிய ஆதியே ஆதரித்து அழைத்தார் அகந்துது வேந்தவிழாயே. நிறுத்தனி நிவலா நீங்கனி நெற்றி கண்ணனே பெண்ணுள்ளோர் பிரானே ஓடமிட்டு அலறி உலகெல்லாம் தேடிக்கானே. திருத்தமம் பொய்கை திருப்பெரும் துறையில் செல்லுமல குருந்தம் மேவிய கண்ணனே ஒருத்தனை முன்னே ஓடமிட்டு அலறி உலகெல்லாம் தேடிக்கானே. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம பார்வதிபதியே ஹர மகாதேவ. எனக்கு கொடுத்த நேரம் 1/2 மணின்னு சொல்லி ஐயா உட்கார வச்சிருக்காரு. இந்த 1/2 மணி நேரத்தை மிகாம நான் பார்த்துக்குவேன். ஏன்னா அதுக்கு மேல போனா இங்க ஏதாவது கல்லைகள் எடுத்து அழைச்சுக்கணும்னு ஒரு பயம் இல்லையா? அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சுக்கிறது தான் நல்லது. இது எல்லாம் ஒரு நாள் நமக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா? பத்தாவது பொறுமையாக இப்படி ஆரவாரம் இல்லாம ஒரு தனியார் இடத்துல ஒரு கோவில் ஆலயத்தில் வந்து கேட்க வேண்டிய இந்த விஷயத்த இப்படி நம்ம பப்ளிக்கா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இன்னொரு நாளைக்கு சரவண ஐயா இதை ஏற்பாடு பண்ணாங்கன்னு இப்ப நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 3-4 மாசம் நான் அங்கதான் இருப்பேன். அவரை விட போறதில்லை. அடுத்தது ஒரு பதிகம் மாணிக்கவாசகர் இயற்றியது. பாருருவாய பிறப்பட வேண்டும் பக்திமயோ பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என்னாமது என்னையவர் தொகை நடுவே பாருருவாய பிறப்பட வேண்டும் பக்திமயம் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என்னாமது உன்னடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள்
என்னையும் உரிய கொண்டருளே என்னையும் உரிய கொண்டருளே உரியேனல்லே உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேனாயே சங்கரா கருதையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள்ளும் உயர்ந்த பெய்களல் காட்டி பிரியனென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே பொய்யோ எங்கள் பெருமானே பத்திலனேனும் பந்திலனேனும் பிறப்பது பாயம் பெருமானே பிறப்பது பாயம் பெருமானே முத்துவனையானே மணியனையானே முதல்வரே ஒரேயோ என்று எட்டுணையானும் யாருடனும் இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே சிவா திருச்சிற்றம்பலம். உங்க வீடுகள்ல யாராவது கல்யாணம் திருமணம் நடக்காம இருந்தாங்கன்னா இங்க பாடக்கூடிய ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு மந்திர ஆற்றல் இறைவனால் எழுதப்பட்டது. இதெல்லாம் இந்த இறைவன் எழுதுறத நீங்க வீடுகளில் பண்ணும்போது உங்களுக்கு வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகும். அதுக்காக தான் இந்த மந்திரங்கள். இது மந்திரங்கள். இந்த மந்திரங்கள்லாம் நீங்க வீட்டுல பண்ணி பார்க்கணும். அடுத்த திருமணம் ஆகாதவங்க இருந்தால் இந்த பதிகத்தை வீட்டுல பண்ணீங்கன்னா திருமணம் நடக்குங்கிறதுக்காக இந்த பதிகம். இப்பயே தெரியுது மைக்கத்தடிக்காரருக்கு திருமணம் ஆகணும்னு. அவருக்காக இந்த பதிகத்தை நான் நாராயணம் பண்றேன் இல்லையா? ஓம் நம சிவாய. தினம் வீட்டுல சொன்னீங்கன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் இல்லையா? பஞ்சாக்கர மந்திரமான நமசிவாய மந்திரத்தையும் தொடர்ந்து சொன்னீங்கன்னா வீட்டுல வைப்ரேஷன் இருக்கும். நமசிவாய நமசிவாய நமசிவாய, அவ்வளவுதான். இது சொல்றது ஒன்றும் கஷ்டமே இருக்காது. இது ஒண்ணுமே இல்லை. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதைத்தான் நம்ம அதை சொல்றோம். இது கடவுள் இல்லை, சயின்ஸ். இதையெல்லாம் பத்தி பேசணும்னா இன்னெல்லாம் பத்தாது இல்லையா? அடுத்தது இந்த பதிகம், திருமணத்துக்கான பதிகத்தை நான் போடுறேன். இது சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினது. சடையாயனுமான் சரணியனுமான் விடையாயனுமான் வெறுவாவிலுமான் மடையாக்குவனை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் சடையாயனுமா சரணியனுமா விடையாயனுமா வெறுவாவிலுமா மடையா குவனை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்வெளிவே சிந்தாயனுமா சிவனே எனுமா முந்தாயனுமால் முதல்வாயனுமா கொந்தா குவனை உழவும் மருகள் எந்தாய் தகுமோ இவளே தரவே எந்தாய் தகுமோ இவளே தரவே. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம். இங்க இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அதை திரும்ப திரும்ப தேவாலயத்துல நீங்க எப்பெல்லாம் காதல கேட்கிறீங்களோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் வெளியேற்றணும்னா சிவபெருமான் உங்க மனசுல குடியிருப்பார். இந்த சிவபெருமான் யாரு அப்படின்னா அன்பு. அன்பு செய்யறதுக்கு தான் இங்க சில பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. நான் முன்னே சொன்னேன், அன்பா இருக்கிறது ஏழை அனாதைகள் முடியாதவர்களுக்கு தொண்டு செய்து அத்தனை புண்ணியங்களையும் அவர்கள் அள்ளிட்டு போறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தொண்டு, அன்பு, பாசம் இது எல்லாத்துக்குமே வராது இல்லையா? இந்த உலகத்துல இவங்க எல்லாம் செஞ்சு